ஆடும் வரிவேல் அணி சேவல் என பாடும் பணியே பணியாய் அருள்வாய் தேடும் கயமா முகனை செருவில் சாடும் தனி யானை சகோதரனே. திருச்சிற்றம்பலம். திருநாவுக்கரசு வளர் திருத்தொண்டின் நெறிவாழ வரியான தவமுனிவர் வாகீசர் வாய்மதிகள் பெருநாம சீர்பரவல் உருகின்றேன் பேருலகில் ஒரு நாவுக்கு உரை செய்ய ஒண்ணாமை உணராதேன். திருச்சிற்றம்பலம். எந்நாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணு ஆனாய் போற்றி, பராய்த்துறை மேவிய பரணே போற்றி, சிராப்பள்ளி மேவிய சிவனே போற்றி, அண்ணாமலையமன்னா போற்றி, கண்ணாரமுத கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்சிற்றம்பலம். அண்ட சராசரங்களுக்கெல்லாம் அதிபதியாக விளங்கக்கூடிய முருகப்பெருமானுடைய ஒப்பற்ற பரங்கருணையினாலே சென்னை ஐசிஎஃப் கமலவிநாயகர் சத்சங்கம் மிகச் சிறப்பாக நேர்த்தி கொண்டு இருக்கக்கூடிய திருநாவுக்கரசர் தேவார ஞான வேள்வியிலே 4ஆம் திருமுறையிலே நாம் தொடர்ந்து சிந்தித்து வருகின்ற பாங்கிலே 88வது பதிகமாக திருவிருத்தமாக விளங்குகிற திருப்பூந்துருத்திக்கு அருளி செய்த திருவிருத்தத்தை இப்பொழுது சிந்திப்பதற்கு திருவருள் கூட்டியிருக்கிறது. பூந்துருத்தியில மிக்க தொடர்புடையவர் நம்முடைய அப்பர் சுவாமிகள். அங்கே அற்புதமான பணிகளை எல்லாம் அவர் செய்திருக்கிறார். நமக்கு பெரிய வியப்பு, அப்பர் சுவாமிகள் முதுமை பருவத்திலே மற்றொருவர் எண்ணி பார்க்க முடியாத திருத்தொண்டை செய்திருக்கிறார். இளமையில தொண்டு செய்வது என்பது சிறப்பு, முதுமையிலே செய்வது என்பது பெருஞ்சிறப்பு. அந்த முதுமையில உடலுக்கு இருக்கக்கூடிய கட்டுப்பாடுகள், கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ், அவற்றையெல்லாம் மீறி செய்தாக வேண்டும். உள்ளத்திலே அடிக்கடி தளர்வு உண்டாகும். அந்த வயசுல இளமையில மனசுல தளர்ச்சி உண்டாகாது. இயல்பாகவே அது கொஞ்சம் உறுதியா இருக்கும். ஆனால் முதுமை பருவத்தில் உள்ளம் தளர்ந்து போயிடும். உடம்பும் தளரும், உள்ளமும் தளரும், கருவிகரணங்கள் எல்லாம் தளர்ந்து போகும். பெரிய விஷயங்கள் எல்லாம் சிறிய விஷயங்களாக தெரியும் இளமையில. முதுமையில சிறிய விஷயங்கள் எல்லாம் பெரிய விஷயங்களாக தெரியும். அந்த மாதிரியான ஒரு பருவத்தில் என்னெல்லாம் செய்திருக்கார், எத்தனை எதிர்ப்பு அவருக்கு. பிடிச்சி உள்ள போட்டு பல்லவம் பண்ண செய்த தீமைகள், சமணர்கள் பேச்சை கேட்டுக்கிட்டு அவ்வளோ செய்தான். அவர் எல்லாவற்றையும் வென்றார். அப்பருடைய வாழ்க்கை நாம் பார்க்கிற பொழுது கண்களில் கண்ணீர் வராமல் இருக்காது. அந்த உள்ளத்தில் உறுதியோடு இருந்த அவருக்கு சாமி நிறைய செய்திருக்கார். இருந்தாலும் அப்பர் சுவாமிக்கு என்ன, நமக்கு மீண்டும் பிறப்பு வந்து விடுமோ என்று.
திருத்தொண்டு செய்கிற பொழுதெல்லாம் பெருமானுடைய திருவடியை விட்டு நீங்காத நிலை, எனக்கு ஓர் தலைமறைவு வேண்டும் என்று கேட்கிறார். என் தலை உன்னுடைய திருவடியில் மறைஞ்சுக்கிறதுக்கு இடம் கொடுத்தா போதும், உடம்பு முழுக்க மறையணும்னு அவசியம் இல்லை, தலையளவு மறைஞ்சா போதும். அந்த அளவிற்கு அவர் அந்த உள்ளம். ஆனாலும் சிவபெருமானை வணங்குகிற காரணத்தினாலே, அவருடைய திருவுருளை பெற்றுவிட்ட காரணத்தினாலே மிக்க துணிவோடு வழங்கினார் அப்பர் சுவாமி. நாமார்க்கும் குடியல்லோம் நமனை அஞ்சோம், நரகத்தில் இடப்படும் நடலை அல்லோம் என்றெல்லாம் அப்படி சொல்லக்கூடிய ஒரு பாங்கு யாருக்கு வரும் சொல்லுங்க? அப்பர் சுவாமிகளுக்கு தான் வரும். இருமாந்து இருப்பன்கொலோ சிறுமான் ஏந்தி தன் சேவடியின் கீழ் இருமாந்து இருப்பன்கொலோ என்றெல்லாம் கேட்கிறார். அப்பர் சுவாமியுடைய பதிகங்களை படித்தால் துணிவு தானாக வரும், அச்சம் தானாக நீங்கும். அந்த அளவுக்கு சிறப்பான பதிகங்கள். நமக்கு வாழ்க்கையில மிகப்பெரிய எதிரிகளாக இருக்கிறவர்கள் 2 பேர். மிகப்பெரிய எதிரிகள் இவர்கள்தான். ஒன்று கவலை, மற்றொன்று அச்சம். கவலையும் அச்சமும் நமக்கு மாறி 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 வாழ்க்கையில பெருந்துன்பத்தை இழைப்படவாக இருக்கும். இந்த கவலை அச்சம் என்று சொல்லக்கூடிய இரண்டையும் எப்படி நீக்க முடியும்? கவலை அச்சம் என்பது என்ன? வினைப்பயன்கள், வினைகளினால் விளைகின்ற பயன்கள். இந்த வினைப்பயன்களை எப்படி நாம் அதிலிருந்து மீள்வது? இந்த வினைப்பயன்களை ஊட்டுகிறவர் யார்? அவரிடம் தஞ்சம் புகுவதுதானே சிறந்த வழியாக இருக்க முடியும். அவரிடமே தஞ்சம் புகுந்து இந்த வினைப்பயன்களை ஊட்டுகின்ற போது அதனை ஏற்கின்ற உறுதியும் அதனை எதிர்கொள்கின்ற ஆற்றலும் வேண்டும் என்று பெருமானிடம் கேட்டு பெற வேண்டும். ஆகையினாலேதான் அப்பர் சுவாமிகள் எல்லா எதிர்ப்புகளையும் சிவபெருமானுடைய திருவடியை பற்றி கொண்டே நீக்கினார். ஆகையினாலே அப்பர் சுவாமிகளுடைய பாடல்கள் நம்முடைய வாழ்நாள் வழிகாட்டிகளாக, கொண்டு சேர்க்கும் வாகனங்களாக, நம்முடைய துன்பங்களிலிருந்து பாதுகாக்கும் படைக்கலங்களாக அப்பர் தேவாரம் விளங்குகிறது. எனவேதான் இந்த மூவர் முதலிகள் என்று சொல்லக்கூடிய திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தர தேவாரம் அதனை அடங்கல் முறை என்று அதனை குறிப்பிடுவார்கள். இந்த அடங்கல் முறைதான் மிகச் சிறப்பானது என்று நம்முடைய சைவ சமய பெரியோர்கள் அதனை நமக்கு உணர்த்தி இருக்கிறார்கள். எனவே அப்படி அருளி செய்த ஒரு பதிகம், அற்புதமான பதிகம். திருப்புந்திருத்தியில் அவர் பல காலம் இருந்திருக்கார். முதல்ல சொன்ன மாதிரி பல பதிகங்களை இருந்து அருளி செய்திருக்கிறார். திருத்தாண்டகம் இருக்கு, திருப்புந்திருத்திக்கு குறுந்தொகை இருக்கிறது, இதெல்லாமே இருக்கு. திருவிருத்தமும் இருக்கிறது. அந்த திருவிருத்தம் என்னன்னு பார்ப்போம். மாலினை மாலுர நின்றான் மலைமகள் தன்னுடைய பாலனை பால்மதி சூடியை பண்புணரார் மதில் மேல் போலனை போர்விடை ஏரியை பூந்துரு திம்மகிழும் ஆலனை ஆதிபுராணனை நாமடி போற்றுவது.
மலைமகள் தன்னுடைய பாலனை போலனை ஆலனை ஆதி புராணனை நாம் அடிபோற்றுவதே. இந்த பதிகம் முழுக்களுமே அடிபோற்றுவதேன்னு தான் வரும். அந்த திருவடியை யாம் போற்றி நிற்கின்றோம். திருவடியை போற்றி நிற்கின்றோம் என்று சொல்லுவது திருவருளை சார்ந்து இருக்கின்றோம், எல்லாம் திருவருளாலேயே தான் நிகழ்கிறது என்பதை உணர்ந்து நிற்கின்றோம். இதுதான் அதுக்கு அர்த்தம் போற்றுவது. எம்மால் ஆவது எதுவும் இல்லை, ஈசனுடைய திருவருள் தான் எல்லாவற்றையும் நிகழ்விக்கின்றது என்று ஆணித்தரமாக உறுதியாக நிற்பது. அதைத்தான் நாம் அடி போற்றுவதே என்று குறிப்பிடுகின்றார். மாலினை மாலுர நின்றான், மாலினை மாலுர நின்றான், மாலிலை நின்றான். எப்படி நின்றான்? மாலுர நின்றான். யாருக்கு? மாலுக்கு. மாலுக்கு மால் வரும்படி நின்றான். மயக்கம் மால்னா எங்கேயோ போயெல்லாம் திருவடியை பார்த்துள்ளான்னு பூமியத்தை கிளறி பன்றியா போக போக மயக்கம் வந்துருச்சு இருக்கு. எவ்வளவு போறது? அறுக்க முடியல. ஆகையினாலே மாலினை உற நின்றான். திருமால் மயக்கத்தை அடையுமாறு தீப்பிழம்பாய் விண்ணை கடந்தும் மண்ணை அகழ்ந்தும் நின்றான். அப்படிப்பட்டு நிற்கின்ற பெருமான் அவனுடைய அடி போற்றுவதே, நாம் அடி போற்றுவதே. மலைமகள் தன்னுடைய பாலனை, மலைமகள் தன்னுடைய பாலனை ஒரு பாகமாக இருக்கின்ற பாலன்னா பால், பாலனைன பாலன்னு அந்த அர்த்தம் எடுக்கக்கூடாது. பால் என்றால் பக்கம்னு அர்த்தம். இப்பால் இப்பக்கம், அப்பால் அப்பக்கம். எப்பால் சென்றான்? அப்பால், அப்பால், அப்பாலுக்கு அப்பாலை பாடுதுங்கானமான. அப்பால்னா என்ன அர்த்தம்? அந்த பக்கம், அந்த பக்கம். அது மாதிரி பாலனைன்னா பாகத்தில் இருக்கிறவனேன்னு அர்த்தம். பாகத்தில் தானே வைத்திருக்கிறான் பெருமான் பிராட்டி. மலைமகள் தன்னுடைய பாலனை, பால்னா பக்கம். மாலினை மாலுர நின்றான், மலைமகள் தன்னுடைய பாலனை. இதுக்கு என்ன அர்த்தம்? மலைமகள் தன்னை தன்னுடைய ஒரு பாகத்திலே வைத்திருக்கிறவனைன்னு அர்த்தம். அதான் பால் மதி சூடியை, பால் போன்ற வெள்ளை நிறமுடைய மதியை சூடியவன். பண்பு உணரார் மதில் மேல் போலனை, பண்பு உணரார். பண்பை உணராதவர்கள் என்ன பண்பு? முழுமுதற் பொருளினுடைய திருவருளால் எல்லாம் நிகழ்கிறது என்ற பண்பு இல்லாமல் தம்மாலேயே எல்லாம் நிகழ்கிறது என்று எண்ணுகிறவர்கள். ஆகவே அந்த திரிபுராந்தகர்களுடைய என்ன என்று கேட்டால், நாம் யாருக்கும் சளைத்தவர்கள் அல்ல, நாமே மூலப்பொருளாக விளங்குகின்றோம். நம்மை யாரும் வெல்லுவதற்கு இல்லை. ஆகையினாலே அந்த மும்மதில்களிலே அவர்கள் ஆட்சி செய்கின்ற பொழுது எங்கேயும் எழுந்து எங்கேயும் அவர்கள் விருப்பப்படி திரிந்தார்கள். அதனால தான் திரிபுரம், திரிகின்ற புறம் அது. அந்த புறத்தை அவர் புகுந்து அடித்தார். போலனையினர், புகுவனைன்னு அர்த்தம். போலனைனா புகுந்தானை.
மதில் மேல் போலனை புகுந்தானை, புகுந்து வெற்றி கொண்டானை, போர்விடை ஏரியை போர் செய்வதற்கு வல்லமை உடைய ரிஷபத்தின் மேலே ஆரோகணித்து வருகின்றவனை, விடை ஏரியை பூந்துருத்தி மகிழும் ஆலனை. ஆலனை என்றால் ஆலமரத்தின் கீழ் அமர்ந்தவனைன்னு அர்த்தம். கல்லால் நிழல் மல்லை வெல்லார் அருளிய பொல்லார் இணைமலர் நல்லார் புனைவர் என்றார். கல்லால் நிழல் மலை வில்லார், அந்த ஆலனை என்பது கல்லால் நிழல் மலை வில்லார். அந்த கல்லால் மரத்தின் கீழ் இருக்கிற ஆலனை, ஆதி புராணனை, தொன்மையானவனை, தொன்மைக்கும் தொன்மையானவன், முன்னை புதுமைக்கும் முன்னை பழமைக்கும் பழமை, பின்னை புதுமைக்கும் பேர்த்தும பெற்றியன். முன்னை பழமைக்கும் பழையவன், பின்னை புதுமைக்கும் பேர்த்தும பெற்றியன். போலனை போர்விட ஏரியை பூந்திருத்தி மகிழும். எல்லா இடங்களிலும் இருந்தாலும் பூந்திருத்தியில மகிழ்ந்து உரைகின்றான் சிவபெருமான். ஆதி புராணன் அங்கே மகிழ்ந்து உரைகின்றான். அவனுடைய திருவடியை நாம் போற்றுகின்றோம், அடிய திருவடியை போற்றுகின்றோம். ஆதி புராணனை நாமடி போற்றுவதே பூந்துருத்தி மகிழும் ஆலனை, ஆதி புராணனை நாமடி போற்றுவதே. மாலினை மாலுர நின்றான் மலைமகள் தன்னுடைய பாலனை, பால் மதி சூடியை பண்புணரார் மதில் மேல் போலனை. பண்புணரார் என்று சொன்னால் பண்பை உணராதவர்கள், எல்லாம் சிவம் தர வந்தது என்ற பண்பை உணராமல் நன்றி கெட்டவர்களாக இருத்தல். அவருடைய மதில் மேல் போலனை, அவருடைய மதில் மேல் போருக்கு சென்று வெற்றி கொண்டவனை, போர்விட ஏரியை பூந்திருத்தி, திருப்பூந்திருத்தி என்கிற திருத்தலத்திலே மகிழ்ந்து உரைகின்ற ஆலனை, கல்லால் நிழல் வீற்றிருக்கின்றவனை, ஆதிப்புராணனை நாம் அடி போற்றுவதே, நாம் அவருடைய திருவடியை போற்றுகின்றோம் என்று குறிப்பிடுகின்றார். சரி, அடுத்தபடி என்ன சொல்றார் பார்ப்போம். மறியுடையான் மழுவாளினன் மாமலை மங்கையோர்வால் குறியுடையான், குணம் ஒன்றும் அறிந்தாரில்லை கூறிலன், ஊரில் அவன் பொறியுடை வாளரவும் தன் பூந்துருத்தி உரையும். அறிவுடை ஆதி புராணனை நாமடி போற்றுவதே. மறியுடையான் மழுவாளினன், மறி என்ற மான்கன்று, மானை தன்னுடைய கையிலே ஏந்தியவன், மழுவை வாளாக உடையவன், ஆயுதமாக உடையவன். மாமலை என்று சொல்லக்கூடிய இமயத்தினுடைய மலை, இமயமலை மங்கை. இந்த இமயமலையிலே அவனுக்கு இமய வரம்பனுக்கு மகளாக பிறந்த மங்கையை என்ன பண்றார்? ஓர்வால் குறியுடையான், ஒரு பக்கத்திலே அடையாளமாக வைத்திருக்கின்றான். மறியுடையான் மழுவாளினன் மாமலை மங்கை ஓர்வால் குறியுடையான். மங்கை ஓர்வால் குறியுடையான். சிவபெருமானை பற்றி சொல்லுகிறார். மங்கை ஒருவால் குறியுடையான், குணம் ஒன்று அறிந்தார் இல்லை. அவருடைய இன்ன தன்மையன் என்று அறிவொன்னா அம்மான், அது அப்பர் சுவாமின்னு சொல்லுகிறார். இன்ன தன்மையன் என்று அறிவு மங்கையர்பால் குறியுடையான், குணம் ஒன்று அறிந்தார் இல்லை. அவனுடைய குணம் என்னது என்று அறிந்தவர்கள் இல்லை. அவனுக்கு 8 குணம், அந்த 8 குணமும் நம்முடைய எல்லைக்கு அப்பாற்பட்டது. அந்த 8 குணத்தை நாம் எப்படி அறிவது? இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம், அவ்வளவுதான். அதுபோல குறியுடையான், குணம் ஒன்று அறிந்தார் இல்லை. கூறில் சொல்ல போனா அவன் பொறியுடை வாளரவன், அவன்
அவன் திருமேனியிலே புள்ளிகள் உடைய பாம்புகள் ஊர்கின்றன. பூந்திருத்தியிலே அவன் ஞான வடிவமாக விற்றிருக்கின்றான். அறிவுடையவன் அவன். ஆதிபுராணன் அவனை அடிபோற்றுவதே. பழமையானவர்களுக்கெல்லாம் பழமையானவனாக விளங்குகிறவன் புராணன், ஆதிபுராணன். தொடக்க காலத்திலே அவன் பிரபஞ்சத்தை உருவாக்கி உயிர்களை அதிலே உலவ விட்டவன் ஆதிபுராணன். அவனுடைய திருவடியை நாம் போற்றுவதே. குறியுடையான் மழுவாளினன் மாமலை மங்கையோர்வால் குறியுடையான் குணமுண்டறிந்தார் இல்லை. கூறில் அவன் பொறியுடையை வாளரவன் தன் பூந்திருத்தி உரையும் அறிவுடை ஆதிப்பிராணனை நாமடி போற்றுவதே. நாம் அவனுடைய திருவடியை போற்றுகின்றோம். சிவபெருமானுக்கு துதி போல இதை அமைத்திருக்கின்றார். மறியுடையான் மழுவாளினன் மாமலை மங்கையோர்வால் குறியுடையான் குணமுண்டறிந்தார் இல்லை. கூறில் அவன் பொறியுடை வாளரவத்தவன் பூந்துருத்தி உரையும் அறிவுடை ஆதிபுராணனை நாமடி போற்றுவதே என்று குறிப்பிடுகின்றார். இனி தொடர்ந்து 3வது பாடல். மறுத்தவர் மும்மதில் மாயவோர் வெஞ்சிலை கொத்துவோர் அம்பால் மறுத்தவர் மும்மதில் மாயவோர் வெஞ்சிலை கோத்துவோர் அம்பால் அறுத்தனையால் அதன் கீழனை அறுத்தனை ஆலதன் கீழனை ஆள்விடம் உண்டதனை பொறுத்தனை பூதப்படையனை பூந்திருத்தி உரையும் நிறத்தனை நீளமிடற்றனை யானடி போற்றுவதே. யாமடி போற்றுவதேன்னு அறிங்க. இங்க நாமடி போற்றுவதேன்னு சொல்ல ஆரம்பித்தா நான் அடி போற்றுவதே. நான் திருவடியை போற்றுகின்றேன். போற்றுதல் என்பது ஒன்றி நிற்றல். அதுதான் போற்றுதல். ஒன்றி நிற்க வேண்டும். அறத்தை போற்றி நிற்கிறது என்று சொன்னால் அறத்தோடு ஒன்றி நிறுத்தல். அதுதானே போற்றி நிறுத்தல். போற்றி நின்றல வாயுலையா பேசிட்டு விட்டுட்டா என்ன பிரயோஜனம்? அதோட ஒன்றி இருக்கணும். அதுதான் போற்றுதல். சிவபெருமானை போற்றி சொல்லுகிறோம் என்று சொன்னால் ஒன்றி நிற்கின்றோம். அதுக்குத்தான் அந்த போற்றி. மறுத்தவர் சிவனை முழுமுதற் பொருள் என்பதை மறுத்தவர். அவர்கள் தம்மையே முதற் பொருளாக கருதி கொண்டார்கள். ஆன்மா சார்ந்தது என்பது யாருக்கும் தெரியும். அதை தெரிந்து கொள்ளாமல் ஏமாந்து போறது. எதை சார்ந்து இருக்கிறோமோ வெற்றிகளாக வந்ததுன்னா அதை சார்ந்து நமக்கு வெற்றி நம்முடையதுன்னு கருதிடுவோம். எனவே மறுத்தவர் மும்மதில் மாயவோர் வெஞ்சிலை கொத்து. மும்மதில் 3 மதில்களும் திரிபுரங்களும் மாய எரிந்து சாம்பலாக ஓர் வெஞ்சிலை கொத்து அம்பால் அறுத்தனை. ஒரு அம்பை எடுத்து தொடுத்து அந்த 3 மதில்களையும் அறுத்தவன். அது உண்மையிலேயே அப்படி செய்யல. அவரு நகையினாலே தான் செஞ்சார். இருந்தாலும் உபச்சாரமா அவர்கள் கொடுத்த அந்த வெஞ்சிலை கொடிய சிலையிலே ஒரு அம்பால் கொத்து அந்த அறுத்தனை அவர்களுடைய வாழ்வை அறுத்தார். கொம்பா ஓர் அம்பால் அறுத்தனை. வெஞ்சிலை கொத்து ஓர் அம்பால் அறுத்தனை. எது? மும்மதில் மாய ஓர் அம்பால் கொத்து. சிலையில் இருந்த ஒரு அம்பால் கொத்து அந்த மும்மதில் மாய
செய்தவர், ஆனாலும் மறுத்தவர் என்று குறிப்பிடுகின்றார். மறுத்தவர் மும்மதில் மாயவோர் வெஞ்சிலை கொத்துவோர் அம்பால் அறுத்தனை ஆள் அதன் கீழனை. கல்லாலின் மரத்தின் கீழ் இருக்கின்றவன், கல்லாலின் புடையமர்ந்து நான்மறை ஆரங்க முதல் கற்ற கேள்வி வல்லார்கள் நால்வருக்கும் அக்கிருந்த பூரணமாய் மறைக்கப்பாலாய் எல்லாமாய் அல்லதுமாய் இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்ட சொல்லாமல் சொன்னவரை நினையாமல் நினைந்து பவத்தொடக்கை வெல்வாம். அதான் ஆலதன் கீழனை, கல்லாலின் கீழாக இருக்கிறவனை. ஆலவிடம் உண்டு. ஆலவிடம் என்று சொல்வது பார்க்கடலிலே எழுந்த விடத்திற்கு ஆலகால விஷம்னு பேர். ஆலம் பிளஸ் ஆலம் ஆலகாலம். ஆலவிடம், ஆள்விடம் உண்டு, அதனை பொறுத்தனை. எவ்வளவு கஷ்டம். இங்கே கண்டத்திலேயே நிறுத்தி வச்சுட்டார். முழுகி இங்க கண்டத்திலேயே நிறுத்தி வச்சுட்டார். அங்கேயே பொறுத்தார். விடமுண்டு அதனை பொறுத்தனை பூதப்படையனை பூந்திருத்தி உரையும் நிறத்தனை. திருப்பூந்துருத்தியிலே உரைகின்ற அந்த தன்மையனை, இந்த திருப்பூந்திருத்தியில உரைகின்ற தன்மையை நிறம் என்று சொல். நிறம்னா கலர்னு ஒரு அர்த்தம், தன்மைன்னு ஒரு அர்த்தம். நிறத்தனை நீல மிடற்றனை அடியான் அடி போற்றுவதே. நீலமிடற்றன், விடமுண்ட காரணத்தினாலே நீலமிடம். மிடருனா இந்த தொண்டை. நீலமிடற்றனை நானடி போற்றுவதே. மறுத்தவர் மும்மதில் மாய ஓர் வெஞ்சிலை கொத்துவோர் அம்பால் அறுத்தனை ஆலதன் கீழனை ஆள்விடம் உண்டதனை. ஆள்விடம் உண்டதனை எப்படி பிரியலாம்? ஆள்விடம் உண்டு அதனை பொறுத்தனை பூதப்படையானை பூந்திருத்தி மேயும் நிறத்தனை. நிறம்னா தன்மை. நிறத்தனை நீலம் இழற்றனை யானடி போற்றுவதே. அந்த பூந்திருத்தியை தன்னுடைய ஊராக கொண்டு அங்கே அவன் தங்கி இருக்கிறான். அதனால நிறத்தனைனார். நிறம்னா தன்மைன்னு அர்த்தம். சார் இன்னைக்கு தான் சார் அவர் ஒரிஜினல் கலர் தெரிஞ்சுது அப்படின்னு. வா, கண்ணு பயங்கரமா இருக்குது. நிறத்தனை அவர் நிறம் இனிதான் சார் தெரிஞ்சது. ஒரிஜினல் கலர் இனிதான் தெரிஞ்சது. கலர் நிறம்ன்ற இல்லையா, அது என்ன நிறத்தன தன்மை, உண்மைத்தன்மை தெரிந்தது. நீலமிடற்றனை யானடி போற்றுவதே. உருவினை ஊழி முதல்வனை ஓதி நிறைந்து நின்ற திருவினை தேசம் படைத்தனை சென்றடைந்தேனுடைய பொருவினை எல்லாம் துறந்தனை பூந்திருத்தி உரையும் கருவினை கண்முன்றுடையனை காண கண்முன்றுடையனை யான் அடி போற்றுவதே. உருவினை ஊழி முதல்வனை. உரு என்று சொன்னால் ஞான வடிவினன். அவன் ஞானமே வடிவமானவன் இல்லையா?
ஆகவே உருவினை ஊழி முதல்வனை, ஊழி காலத்திலே எல்லாம் ஒடுங்கிய பிறகு மீண்டும் படைப்புக்கு கொண்டு வரணும்னா யாரும் எஞ்சியவனால தானே முடியும். எல்லாம் ஒடுங்கியாச்சு. ஒடுங்கிய பிறகு மீள தோன்றுவதற்கு ஒருவன் என்னும் ஒருவன் காண்க, இந்த ஒருவன் தான் இருப்பான். எஞ்சி இருக்கிறவன் அவன்தான். ஆகவே ஊழிக்கு முதல்வனாக இருக்கிறான் என்று சொன்னால் ஊழிக்காலத்திலே எல்லாவற்றையும் தோற்றுவித்து அவற்றை காக்கின்ற முதல்வனாக விளங்குகிறவன் சிவபெருமான். ஓதி வேதங்களை உலகுக்கு சொல்லுகிறான், அறநூல்களை தருகின்றான். நிறைந்து நின்ற திருவினை, எல்லா உயிர்கள் அசரம் சரம் என்று சொல்லக்கூடிய அண்ட சராசரங்களுக்கு அத்தனையிலையும் கலந்து நிற்கின்றவன். திருவினை தேசம் படைத்தனை சென்றடைந்தேனுடைய, தேசம் படைத்தனை, தேசம் படைத்தனை என்று சொன்னால் எல்லா பிரபஞ்சங்களையும் தனக்கு இடமாக உடையவனே அல்லது பிரபஞ்சங்களை படைத்தவனே. சென்றடைந்தேனுடைய பொறுவினை எல்லாம் துறந்தனை, சென்றடைந்தேனுடைய பொறு வினை எல்லாம் துறந்தனை, வினையெல்லாம் துறந்தனை. அந்த வினை எப்படி? பொறுவினை. நமக்கு இருக்கிற வினை நம்மோடு போர் புரிந்து நம்மை தாக்கி நம்மை அழிக்க வந்த வினைகள். பொறுதல்னா போர் புரிதல். நான் போய் சென்று அடைக்கலம் என்று அடைந்தேன், கூற்றாகினவாறு விளக்ககிலேர் கொடுமை பல செய்தன நான் அறியேன், எற்றாய் அடிக்கே இரவும் பகலும் பிரியாது வணங்குவன் எப்பொழுதும் தோற்றாதென் வயிற்றின் அகம்படியே குடரோடு துடக்கி முடக்கியிட ஆற்றேன் அடியேன் அதிகை கெடில வீரட்டான தூரை அம்மானே என்று போய் அடைக்கலம் புகுகிறார். அப்படி அடைக்கலம் புகுந்த உடனேயே அவருடைய துன்பங்கள் நீக்கப்பெறுகிறது, வினைகள் நீக்கப்பெறுகிறது. ஆகவே பொறு வினை என்றால் போர் புரிவதற்கு, நம்மோடு போர் புரிந்து தோற்கடிப்பதற்காக காத்திருக்கிற இந்த வினைகள் இருக்கிறதே, அந்த பொறுவினை எல்லாம் துரத்தனை, அவற்றையெல்லாம் நம்மை தாக்காதவாறு துரத்தி விட்டவனை. துரத்தனை பூந்துருத்தி உரையும் கருவினை, கருவாய் உலகினுக்கு இப்புறமாய் அப்புறத்தே நாரு மணிவாசகர் திருக்கோத்தும்பியில. ஆகவே அவர் பூந்திருத்திலே உரைகின்ற கருவாக விளங்குகிறார். அதிலிருந்து விரிகிறது எல்லாம். கருவினை கண்மூன்றுடையானை, மூன்று கண்கள், நெற்றிக்கண், இடக்கண், வலக்கண், இந்த மூன்று உடையானை. கண்மூன்று உடையானை, கண்மூன்று உடையனை நான் என்ன செய்கிறேன்? யான் அடி போற்றுவதே, அவருடைய திருவடியை நான் போற்றுகின்றேன். ஆகையினாலே இந்த பெருமானுடைய பெருமையெல்லாம் பேசுகிறார், பெருந்துதியாக சொல்லுகிறார். அவர் ஞான வடிவமாக இருப்பதும், ஆனாலும் உயிர்களை காப்பதற்காக ரிஷபத்திலே ஆரோகணித்து வருகின்ற திருக்கோலம் உடையவனாகவும் விளங்குகின்றவன். தம்முடைய வினைகள் எல்லாம் தனக்கு போர் செய்கின்ற நிலையில் இருக்கிற வினைகளை எல்லாம் துரத்தி விட்டவன் சிவபெருமான். புந்துத்தி உரையும் எல்லாம் துறந்தனை, புந்திருத்தி உரையும் பொறுவினை எல்லாம் துறந்தனை. கருவினை கண்முன்றுடையானை யானடி போற்றுவதே. அப்படி காரணமாக இருக்கக்கூடிய அந்த தன்மையிலேயும் மூன்று கண்களை உடையவனாக விளங்குகின்ற சிவபெருமானுடைய திருவடியை யாம் போற்றுகின்றோம் என்று குறிப்பிடுகின்றார். 5வது பாட்டு.
இப்போ இந்த இதில் இந்த 4 பாடல்கள்லேயே அவர் முக்கியமாக அவர் குறிப்பிட்டு சொல்லுவது இந்த 4 பாடல்களையும் இந்த 3 புறங்களை எரித்தது சொல்லுகிறார். திரிபுரங்கள் எரித்த செய்திகள் வருகின்றன, இன்னும் பின்னாலேயே வரும். வெறும் போர்க்கள செய்தியாக அதை எடுத்துக்கொள்ளாமல் மும்மலங்களை அழிக்கின்றவன் சிவபெருமான், அவனை தவிர வேறு யாராலும் மும்மலங்களை நீக்க முடியாது, அவை ஆணவம் கண்மம் மாயை என்று சொல்லக்கூடிய மும்மலங்களிலே 3 மலங்களையும் நீக்க வல்லமை உடையவன் சிவபெருமான் ஒருவன் தான். அதனாலே அப்படி சொல்லுகிற பொழுது அந்த மும்மல அந்த தாக்கத்தை எல்லாம் நிறுத்தி வைத்தவன். பொறுவினையெல்லாம் துறந்தனை பூந்துருத்தி உரையும் கருவினை காண கண், கருவினை கண்முன்றுடையானை கருவினை கண்முன்றுடையனை யான் அடி போற்றுவதே. தொடர்ந்த 5வது பாடல். தக்கந்தன் வேள்வி தகர்த்தவன் சாரம் அது அன்று கோள் மிக்கணமும் கோள் மிக்கணமும் மதில் வீயவோர் வெஞ்சிலை. பாருங்க, எங்கேயும் அந்த மும்மதில் வந்துருச்சு. இந்த 3 புறங்களையும் எரித்ததை தொடர்ந்து சொல்லுகிறார் அவர். முதல் பாட்டிலையும் சொல்லியிருக்கார், 3வது பாட்டு 4வது பாட்டுலையும் சொல்றார், இப்போ 5வது பாட்டிலையும் சொல்லுகிறார். தக்கன் தன் வேள்வி தகர்த்தவன் சாரம் அது வென்று கோள், சாரம் அது வென்று கோள் மிக்கணம் உம்மதில் வீயவோர் வெஞ்சிலை கோத்து ஓர் அம்பால் புக்கணன் பொன்றி திகழ்ந்தது அன்னதோர் பூந்துருத்தி உரையும் நக்கனை நங்கள் பிராந்தனை நானடி போற்றுவதே. தக்கனுடைய வேள்வியை தகர்த்தவன், ஆனால் அது அவனுடைய ஆற்றலை குறிக்காது. அவனுடைய ஆற்றல் குறிக்கிறதுக்கு யாராலையும் முடியாது. சாரம் அது அன்று. தக்கனை தண்டிக்கணுங்கிறது சாரம் இல்லை. ஆணவம் நம்ம இறைவனிடமிருந்து பிரித்து விடக்கூடாது. எல்லாம் என்னால் முடியும் என்று எண்ணிய தக்கனுக்கு அந்த மமதை போகுமாறு முருகப்பெருமான் பாடம் போதிக்கின்றார். அப்படிக்கே பாடம் சொன்ன சுப்பன், ஆனாலும் திருமால் பிரமன் உள்ளிட்டோர் எல்லாம் வணங்கும் தன்மையில பிரமன் சற்று தயங்கினான், அவனுக்கு பாடம் புகட்டினான். தக்கன் தன் வேள்வி தகர்த்தவன் சாரம் அது வென்று கோள் மிக்கணமும் மதில் வீயவோர் வெஞ்சிலை கோத்து. 3 மதில்களையும் கொண்ட அந்த முப்புறங்கள் அதனை எப்படியாவது அழித்து விட வேண்டும் என்பதற்காக தன்னுடைய கொடிய சிலையிலே வில்லிலே ஒரு அம்பை கோத்து புக்கணன் புகுந்தான். பொன் திகழ்ந்து அன்னதோர் பூந்திருத்தி உரையும் நக்கனை நங்கள் பிராந்தனை நானடி போற்றுவதே. பொன் திகழ்ந்து அன்னதோர் பூந்திருத்தி உரையும் நக்கன். நக்கன் நகுதலை உடையவன் சொல்லலாம், ஆடை இல்லாதவன் என்று சொல்வார்கள். நகுதலை உடையவன் நக்கன். எனவே இந்த நக்கனை நங்கள் பிராந்தனை நானடி போற்றுவதே என்று குறிப்பிடுகின்றார். வெஞ்சிலை கொத்து ஓர் அம்பால் புக்கடன் பொன் திகழ்ந்து அன்னதோர் பூந்துருத்தி உரையும். அதுல ஒரு விஷயம் நம்ம என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், இந்த பொன் திகழ்ந்து அன்னதோர் பூந்துருத்தி உரையும் நக்கன். சிவபெருமான்
ஆன்மாவினுடைய ஆணவ மலத்தை ஆட்கொண்டு அகற்றுகின்றார். இல்லையா? ஆன்மாவை ஆட்கொள்ளுகிறார். அந்த ஆணவ மலத்தை அந்த ஆணவ மலத்தை வெற்றி கொள்ளுகிறார். எனவே மும்மதில் வீய ஓர் வெஞ்சிலை கோத்து ஓர் அம்பால் புக்கணன் பொன் திகழ்ந்து அன்னதோர் பூந்திருத்தி. பொன் திகழ்ந்தது அன்னதோர். இந்த பொன் திகழ்ந்து அன்னதோர் பூந்திருத்தி உரையும் நக்கனை பொன் என்று சொல்லலாமா? பொன் திகழ்ந்தது போல பூந்துருத்தி உரைகின்றான் நக்கன். நக்கன் என்றால் நகுதலை உடையவன், நிர்வாணன் என்றெல்லாம் அதுக்கு பல்வேறு விதமான சொல்வார்கள். பூந்திருத்தி உரையும் நக்கனை நங்கள் பிராந்தனை நான் அடி போற்றுவதே. இப்ப இந்த பொன் திகழ்ந்த அண்ணன் சொன்னாரே, பொண்ணு இல்லை, பொன் திகழ்ந்த அன்னதோர் பூந்திருத்தி உரையும் நக்கன். ஆகையினாலே அவன் பொன் போன்ற பொன்னார் மேனியனே, புலித்தோலையை அரைக்கசைத்து மின்னார் செஞ்சடை மேல் மிளிர் கொன்றை அணிந்தவனே, மண்ணே மாமணியே மழபாடியுள் மாணிக்கமே, அன்னே உன்னையல்லால் ஆரை நினைக்கேனே என்று கேட்கிறார். ஆகையினாலே இப்ப ஒரு செம்புல களிம்பு இருக்கிறது. களிம்பை நீக்குவதற்கு ரசவாதம் போட்ட களிம்பு நீங்கும், செம்பு பொன்னாயிடும். செம்பு களிம்பு நீங்கினால் பொன்னாகும். இப்போ அந்த செம்பில் இருக்கக்கூடிய களிம்பை எடுத்துடாச்சு, பொண்ணாயிடுச்சு. இப்போ இந்த பொண்ணு அந்த பொண்ணு சமமா என்று கேட்டால் அது நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். சிவபெருமான் பொன் போன்றவன் அல்ல. சிவபெருமான் ரத குளிகை போன்றவன். ரத குளிகை தான் செம்பில் இருக்க களிம்பை எடுக்கும், அது பொன்னாகும். சரி, ரத குளிகை எடுக்கப்பட்டு செம்பு பொன்னாயிற்று. அந்த பொன்னை கொண்டு வேறு ஏதாவது செம்பை பொன்னாக்க முடியுமா? செம்பை கொண்டு செம்பையிலே இருக்கக்கூடிய களிம்பை எடுப்பதற்கு இந்த அஞ்செழுத்து மந்திரத்தால் ஆய இது சொன்னோம் இல்லையா, அவருக்கு 5 எழுத்தால் ஆன அந்த ரத குளிகை. ரத குளிகை என்று சொல்லுவது ஒரு செம்பில் இருந்து களிம்பு எடுத்து பொன்னாக்கும். இப்ப களிம்பு எடுத்த பிறகு செம்பு பொன்னாயிடுச்சே, அது பொன்னான செம்பு அது பொன்னாயிடுச்சு இல்லை, செம்பு பொன்னாயிடுச்சு. இப்ப அது இன்னொரு செம்பை பொன்னாக்குமா? இது ஒரு கேள்வி. செம்பு பொன்னாச்சு, பொன்னான செம்பு திரும்பவும் இன்னொரு செம்பை தன்னை போல பொன்னாக்குவானா? ஆக்காது. அதுபோல ஆன்மா களிம்பு நீங்கியது போல ஆணவ மலம் நீங்கிய ஆன்மா மற்றொரு ஆன்மாவினுடைய ஆணவ மலத்தை நீக்க வல்லது அல்ல. ஆன்மாவினால் நீக்க முடியாது. ரத குளிகையால் தான், ரசவாதத்தால் தான் செம்பிலே களிம்பை எடுக்க முடியுமே தவிர சிவபெருமான் ஒருவனால் தான் ஆன்மாவினுடைய ஆணவ மலத்தை அகற்ற முடியுமே தவிர. அதனாலதான் பொன் திகழ்ந்து அன்னதோர்னார். இது ஒரு வியப்பான பொண்ணு. எப்படி என்று கேட்டால், இது ரத குளிகையாகவும் இருக்கும், இது பொன்னாகவும் இருக்கும். ஆகவே புந்துருத்தியிலே உரைகின்ற நக்கனை நங்கள் பிராந்தனை நானடி போற்றுவதென்னார். 6வது பாட்டு. அருகடை மாலையும் தானுடையான்
மாலையும் தானுடையான் அழகால் அமைந்த உருவுடை மங்கையும் தன் ஒருபால் உலகாயும் நின்றான் பொறுபடை வேலினன் வில்லினன் பூந்துருத்தி உரையும் திருவுடை தேசம் அதியனை யானடி போற்றுவதே. அருகுன இலைகள் நடுவில் வைத்து கட்டப்பெற்ற மாலை, இலைகளை சேர்த்து வச்சு கட்டியிருக்கிற மாலை, அதை அணிந்திருக்கிறான். அருகு அடை மாலையும் தான் உடையான், அதை தான் அணிந்து கொண்டிருக்கின்றான். அழகால் அமைந்த உருவுடை மங்கையும் தன்னொரு வால் உலகாய நின்றான். அழகுமிக்க தேவதை, அழகுமிக்க பரமேட்டி, பராசக்தி, அவளை தன்னோடு பாகத்திலே வைத்து கொண்டிருக்கிற அவன் இந்த உலகம் முழுமையும் விரவி நிற்கின்றான். அவன் விரவவில்லை என்று சொன்னால் உலகம் நிலைத்து நிற்கார். எல்லா பொருள்களிலும் விரவி நிற்கின்றான், உயிரிலும் விரவி நிற்கின்றான். அறிவு பொருளே விரவி நிற்கிற பொழுது அவனுடைய தொழில் வேறு, அறிவற்ற பொருள்களிலே விரவி நிற்கின்ற பொழுது தொழில் வேறு. ஆகவே அருகடை மாலையும் தான் உடையான் அழகால் அமைந்த உருவுடை மங்கையும் தன்னொரு பால் உலகாயும் நின்றான். மிகச்சிறந்த அந்த மழை தன்னுடையான் அழகால் அமைந்த உருவுடை மங்கை, அழகான உருவத்தை உடைய மங்கையும் தன்னொரு பால், தனக்கு ஒரு பாகத்தில் உடையவன் உலகாயும் நின்றான். அதனாலதான் என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த பிரபஞ்சமும் தன்னுடைய மேனியாக கொண்டவன், அம்பாளையும் தன்னுடைய மேனியாக கொண்டவன், அந்த உயிரையும் தன்னுடைய மேனியாக கொண்டவன். மூன்று மேனி. அதிசூட்சமான திருமேனி அம்பாள், சூட்சமான திருமேனி உயிர், ஸ்தூலமான திருமேனி பிரபஞ்சம். இருநிலனாய் தீயாகி காற்றுமாகி புனலாகி நின்றான் என்றெல்லாம் சொல்லுவார்கள். இந்த பஞ்சபூதங்கள் இருக்கின்ற இந்த உலகம் இருக்கிறதே அதிகம் தன்னுடைய திருமேனியாக கொண்ட மூன்று எப்படி இப்ப நமக்கு தூள தேகம், சூட்சும தேகம், அதிசூட்சும தேகம் இருக்கிறதோ அதுபோல சிவபெருமானுக்கும். பொறுபடை வேலினன், மழுவை கையில் வைத்திருக்கிறவன், பூந்துருத்தி உரையும் திருவுடை தேசமதியானை, பூந்துருத்தியிலே உரைகின்றவன், திருவுடை தேச மதியனை, திருவுடை திருவுடை தேச மதியனை. அதாவது தேசம்னா செல்வம் என்று சொல்லலாம். செல்வத்தை உடையவனாக விளங்குகிறான். திருவுடை, அது மட்டுமல்ல, தேச என்றால் ஒளி, ஒளிமதி, தேசமதி என்று சொன்னால் ஒளிமிக்க பிறையை உடையவனை, திருவுடையவனை, தேசமதியனை யான் அடி போற்றுவதே என்று குறிப்பிடுகின்றார். இனி 7வது பாட்டு. மன்றியும் நின்ற மதிலரை மாய வகை கெடுக்க கன்றியும் நின்று கடிஞ்சிலை வாங்கி கனல் அம்பினால் பொன்றியும் போக புரட்டினன் பூந்துருத்தி உரையும் அன்றியும் செய்த பிரான் தனை யானடி போற்றுவதே. சிவபெருமான் நன்மைகளை செய்கின்றவன் சங்கரன். சங்கரன்கிற பேரு நன்மைகளை செய்கிறவன் பேரு. நன்மைகளை செய்கிறவனுக்கு தீமைகளை செய்ய தெரியாது என்று சொன்னால் எப்படி நிர்வாகம் பண்ணுவது? நன்றாக வேலை செய்கிறவர்களுக்கு சம்பளம், ப்ரொமோஷன், வேலை செய்யாதவர்களுக்கு ப்ரொமோஷன் கட்டு, இன்கிரிமெண்ட் கட்டு, அவர்களுக்கு தண்டனை என்றெல்லாம் இப்படி இருந்தால் தானே சிறந்த நிர்வாகம். யார் வேலை செஞ்சாலும் வேலை செய்யாட்டி நான் கண்டுக்க மாட்டேன்னு சொன்னால் அது எப்படி சிறந்த நிர்வாகம்? எனவே அன்றியும்னா, நன்றி என்றால் நன்மை, அன்றி என்றால் நல்லது அல்லாதது, அதையும் செய்வான். அவன் சலமிலன் சங்கரன் சார்ந்தவர்க்கு அல்லால் நலமிலன். ஆகையினால் அதை புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் அன்றியும் செய்த பிரான்
தன்னை யான் அடி போற்றுவதே என்று குறிப்பிடுகின்றார். மன்றியும் நின்ற மதிலரை மன்றி என்று சொன்னால் தண்டித்து என்று பொருள். மதிலரை நின்ற மதிலரை மாயம் மன்றியும் அவர்களுக்கு அழியுமாறு தண்டித்தும் ஒருத்தும் வகை கெடுக்க கன்றியும், வகை என்றால் அவருடைய சந்ததி பரம்பரை அதையே ஒடுக்குவதற்கு கோபித்தும், கன்றின்னா கோபித்தல், மன்றினா தண்டித்தல், ஒன்றி தண்டிக்கிற இடம் மன்றம், மன்றல், தண்டனை வழங்கு தீர்ப்பு வழங்குகிற இடம், ஒருக்கின்ற இடம். வெள்ளம் தப்பிச்சுக்குவான், அது வேற விஷயம். ஆனாலும் மன்றம், நீதிமன்றம். ஏன் நீதிமன்றம் சொல்றோம்? தண்டிக்கப்படுகிற இடம்னு அர்த்தம். குற்றவாளிகளை தண்டிக்கிற இடம், குற்றவாளிகள் தப்பிக்கிற இடம் இல்லை, தண்டிக்கிற இடம். அதனால அதுலேருந்து வந்து அந்த மன்றியும் நின்ற மதிலரை மாய, அவர்களை மாயவும், வகை கெடுக்க, வகைன்னா அந்த சந்ததி, கெடுக்க கன்றியும் கோபித்தும், நின்று கடுஞ்சிலை வாங்கி, கொடிய அம்பை வாங்கி. எந்த அம்பு? தன்னுடைய விழியினால் ஏற்பட்ட அந்த அம்பு, பார்வை அம்பு, நகையோடு தோன்றிய பார்வை அம்பு. கனல் அம்பினால் பொன்றியும் போக புரட்டினன், அழிந்து போமாறு தலைகீழா புரட்டிட்டான். யார் தெரியுமா? பூந்துருத்தி உரையும், பூந்துருத்தில உரைகின்ற அன்றியும் செய்த பிரான். பூந்துருத்தி உரையும் பிரான், அன்றியும் செய்த பிரான். அன்றியும் என்பதனால் நன்றியும் செய்கின்றவன், நன்றும் செய்கின்றவன் தான். ஆனால் எப்பொழுது வேண்டுமோ அப்பொழுது அன்றியும் செய்வான். பூந்திருத்தி உரையும் அன்றியும் செய்த பிரான் தன்னை யான் அடி போற்றுவதே. பாடல் 8. மின்னிறம் மிக்க விடை, இடை, விடைன்னு இருக்குல்ல, அது இடைன்னு சொல்றோம். மின்னிறம் மிக்க இடை உடை நங்கையோர்வால் மகிழ்ந்தான், எந்நிறம் என்று அமரர் பெரியார் இன்னந்தான் அறியார், பொன்னிறமிக்க சடையவன் பூந்திருத்தி உரையும் எந்நிற எந்தை பிரான் தனை யானடி போற்றுவதே. மின்னிறம் மிக்க இடை மங்கை. மின்னிறம்னா மின்னின் தன்மை, நிறம்னா தன்மைன்னு சொன்ன போது, மின்னலின் தன்மை, ஒளியும் இருக்கும் மெல்லிசாவும் இருக்கும், இருக்கா இல்லையான்னு தெரியாது. அந்த மாதிரி இடை உண்டோ இல்லையோ என்று ஐயுறு மன்னம் இருக்கக்கூடியதும் ஒளி வீசக்கூடியதுமான இடை. அந்த மங்கையை ஓர்வால் மகிழ்ந்தான், ஒரு பக்கத்திலே வைத்தான். எந்நிறம், இவன் எத்தன்மையன், எவண்ணத்தன், எந்நிறத்தன் என்று, இவன் இப்படி என் இவ்வண்ணத்தன் எந்நிறத்தன் என்றெழுதி காட்டோனாதே என்னார்ல, உன்னையும் சொன்னார் சாமி. அதுபோல எங்கேயும் சொல்லுகிறார், இவன் எந்நிறம், இவன் தன்மை என்ன என்று அமரர் பெரியார் இன்னந்தான் அறியார். தேவர்களுக்கு இன்னும் தெரியல, மிகப்பெரியவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகின்ற அவர்களுக்கும் தெரியல, அடியார்களுக்கு மட்டும்தான் தெரியும். அமரர் பெரியார் இன்னும் தாம் அறியார். என்னது? எந்நிறம் இவன், இந்த சிவபெருமானுடைய தன்மை என்னது யார் என்று அறியாதவர்கள். பொன்னிறம் மிக்க சடையவன், பொன்னார் மேனி, அதனால் சடையும் பொன்னிறம் ஒன்ற சடை உடையவன். பொன்னிறமிக்க சடையவன் பூந்துருத்தி உரையும் எல் நிற எந்தை பிரானை, எல்லுன சூரியன், சூரியனுடைய தன்மையுடைய எந்தை பிரான் தனை யானடி போற்றுவதே. என் நிறங்கிறது எல் நிறம்னு பிரிக்கணும். அது எல் நிறம்னு பிரித்தோம்னா அது சூரியனை போல ஒளி விடுகின்ற என்று பொருளாகும். அடுத்தது பாட்டு 9. அந்திகை நல்ல மதியினை யார்க்கும் அறிவறிய செந்தியை,
வாட்டும் செம்பொன்னினை சென்றடைந்தேனுடைய புந்தியை புக்க அறிவினை பூந்துருத்தி உரையும் நந்தியை நங்கள் பிராந்தனை நானடி போற்றுவதே. அந்தியை நல்ல மதியினை யார்க்கும் அறிவறிய செந்தியை செந்தி என்று சொன்னால் வாட்டும் செம்பொன்னினை, செந்தியை என்று சொன்னால் அந்த தூய்மை செய்யப்பட்ட பொன் போல தீயால் சுட்டு தூய்மை செய்யப்பட்ட பொன் போன்ற நிறமுடையவன், யாராலும் அறிவறிய முடியாதவன், யாருக்கும் அறிவறியவன், தீயிலே சுடப்பட்ட பொன் தன்னுடைய குற்றங்களை இழந்து நிற்பது போல இந்த உயிரை செய்கின்றவன். அவன் தீ போன்றவன், ஆன்மாவினுடைய குற்றங்களை எரிக்கின்றவன். வாட்டும் செம்பொன்னினை சென்றடைந்தேனுடைய அந்தியை, அந்தியேண்டா அந்தி போல் நிறத்தவன் சொல்லலாம், அந்தி காலத்திலே சிந்திக்கப்பட வேண்டியவன் என்றும் சொல்லலாம். அந்தியை நல்ல மதியினை, அதாவது பகலும் இரவும் சந்திக்கின்ற அந்த நேரம் அந்தி, அந்த மாதிரி அந்தி நேரத்திலே நன்றாக கருதப்பட வேண்டியவனை நல்ல மதியினை. நல்ல மதி என்று சொன்னால் அந்தி நேரத்திலே கருதப்பட வேண்டியவன். நல்ல நாம் மாலை நேரத்திலையும் காலை நேரத்திலையும் உச்சி நேரத்திலாம் நினைக்கணும். உச்சி நேரத்தில் நினைக்க முடியலையாலும் காலையிலையும் மாலையிலையும் அவசியமாக அவனை சிந்திக்கணும். அதுதான் நல்ல மதி, நல்ல கருத்தை சிந்தித்தல். யாருக்கும் அறிவறிய செந்தியை, யாராலும் அறிந்து கொள்ளப்பட முடியாத தீ நிறத்து வண்ணனை, உயிர்களினுடைய குற்றங்களை வாட்டும் பொன்னினை சென்றடைந்தேனுடைய புந்தியை, எனக்கு நல்ல புத்தியை தந்தவன் இல்லையா. நம்பர் அருளாமையினால் கொல்லாமை மறந்துரையும் அவன் சமயம் குறுகினார்னாரு. நம்பர் அருளினாலே திரும்ப வந்துட்டார்ட்டார். அதனால அந்த புந்தியை இறைவன் தந்தால் புந்தியை புக்க அறிவினை, அறிவுக்கு அறிவாக புகுந்து எனக்கு நல்லவற்றை அறிவுறுத்தியவனை பூந்திருத்தி உரையும் நந்தியை, நந்தி என்ற திருநாமமுடைய எங்கள் பிரானை நான் அடிபோற்றுவதே என்று குறிப்பிடுகின்றார். இனி தொடர்ந்து 10வது பாடல். பைக்கையும் பாந்தி விழிக்கையும் பாம்பு சடையிடையே வைக்கையும் வானிழி கங்கையும் மங்கை நடுக்குறவே மொய்க்கை யாக்கனை உண்டினன், மொய்க்கை அரக்கனை உண்டினன் பூந்திருத்தி உரையும் மிக்க நல்வேத விகிர்தனை நான் அடி போற்றுகின்றேனே போற்றுவதே. பைக்கை என்றால் பைதல் என்று சொன்னால் விரிதல் அர்த்தம். அது பாம்பு தலையை அப்படி விரிச்சதுன்னா படம் எடுக்குது, அது பைக்கை. பதுங்கி விழிக்கும், இப்படி பின்னால போய் இப்படி விழிக்கும். பாந்தி விழித்தல், பாந்தி விழித்தல்னா அதுக்கு பாந்தல்னு பேரு. பாம்புக்கு பதுங்கி இப்படி விழிக்கும், இப்படி பின்னாடி போய் இப்படி ஒரு விழி விழிக்கும் அப்படி கண்ணால. படம் எடுத்தலையும் பதுங்கி விழித்தலையும் உடைய பாம்பை சடையிடையே வைக்கையும், சடையிடையே வைத்தவன் வானிழி, அந்த சடையில் அது மட்டும் இல்லை, வானத்திலிருந்து இழிந்த அந்த கங்கையை அடக்கியவன். அந்த கங்கையும் இடபாகத்தில் இருக்க மங்கையும் நடுக்குறவே என்ன செய்தான், மொய்க்கை அரக்கனை, கைகள் மொய்த்த 20 கை இருந்தால் மொய்ச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். மொய்க்கை அரக்கனை, பல கைகள் இருக்கின்றவன். மொய்க்கை அரக்கனை ஊன்றின, நாம கைலாய மலையை தூக்கலான்னு போனா பாருங்க, அப்படி லேசா ப்ரெஸ் பண்ணாரு, அவன் அலறான். இதை காலில் ப்ரெஸ் பண்ணி அவனை அலற விட்டார் பாருங்க. இந்த மலையை எடுத்த உடனே அஞ்சு இருந்த கங்கைக்கும் மங்கைக்கும் இன்னும் பயம் அதிகமாயிடுச்சு. அவன் ஆறுதல் கூறுகிறார் பெருமான். யாரு? எங்கள் பூந்திருத்தி உரையும் மிக்க நல் வேத விகிர்தனை, பல்வேறு வேத உண்மைகளை எடுத்து சொல்லி அடியாருடைய பக்குவத்துக்கு தகுந்தாற் போல திருக்கோலம் கொள்கின்றவன், வெற்று நிலைகளை எடுக்கின்றவன்.
அவன் அந்த வேதத்திலே குறிப்பிட்டவாறு குணங்களும் உடையவன், அதை தாண்டிய நிலையையும் உடையவன். அப்படிப்பட்ட சிவபெருமானுடைய திருவடியை அவன் பூந்துருத்தியிலே உரைகின்றான், வாசம் செய்கின்றான், அருளுகின்றான். அவனுடைய திருவடியை நான் போற்றுகின்றேனே என்று சொல்லி இந்த பதிகத்தை நிறைவு செய்கின்றார். அற்புதமான பதிகம், ஒரே துதி. பெருமானுடைய அந்த திருவடியை போற்றுகின்றேன் போற்றுகின்றேன் என்று சொல்லி அவருடைய பெருமைகளை, அவருடைய சிறப்பை எடுத்து சொல்லுகிறார். முக்கியமாக முப்புறங்களை எரித்தை சொல்லுகிறார். இது மும்மலங்களின் நீக்கம். அந்த முப்புறம் எரித்தது மும்மல நீக்கமாக இருக்கின்றதை குறிப்பால சொல்லி காட்டுகிறார். திருமேனியினுடைய அழகை விவரிக்கின்றார். பல்வேறு துதியாக அதை அமைத்து காட்டி இருக்கிற இந்த பதிகத்தை நாம் சிந்தித்தோம் என்று சொல்லி, நம்முடைய ஞானத்திரள் வெளியீடான சுந்தரர் தேவாரம் மிக வேகமாக விற்பனை ஆகிக்கொண்டிருக்கிறது. 1424 பக்கம் முழுமையினாலும் 7ஆம் திருமுறை முழுக்க முழுமையாக எல்லா விதமான குறிப்புகளையும் கொண்டதாக, விளக்க உரை கொண்டதாக விளங்குகிறது. வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள். வேகமாக விற்பனை ஆகி கொண்டு இருக்கிறது. துகளறு போதும் சைவ சித்தாந்த நூல், அதையும் வாங்கி கொள்ள வேண்டும். ஞானத்திரள் பத்திரிகையிலே நீங்கள் சந்தாதாரராக சேர வேண்டும். நீங்கள் ஏற்கனவே சந்தாதாரராக இருந்தால் மற்றவர்களை நெறிப்படுத்த வேண்டும். ஏனென்றால் திருமுறைகளை மிக துல்லியமாக சிறப்பாக சொல்லி வருகிற பத்திரிகை 15 வருடங்களாக, 16வது திருவருளினாலே நடக்கின்ற பத்திரிகை. மனித எத்தனம் கிடையாது, மனித எத்தனமே கிடையாது. திருவருள் நடத்துது. 15 வருஷம் நடத்தி 16வது வருஷம் 6 மாதம் ஆச்சு. அது எப்போ யாரால் நடத்த முடியும் சொல்லுங்க? அப்படி நடத்துகிறார் சிவபெருமானே நடத்துகிறார். திருமுறைக்குன்னே இருக்கிற பத்திரிகை. நீங்கள் மற்றவர்களையும் நெறிப்படுத்தி சேர்த்து கொடுங்க. விளம்பரமே இல்லாமல் நடக்கின்ற பத்திரிகை. அதில் வர கட்டுரைகளுக்கு நீங்கள் ஸ்பான்சர்ஷிப் வழங்க முடிந்தால் மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கும் என்று சொல்லி இந்த அளவிலே நிறைவு செய்யும் முகமாக 5 எழுத்தை 5 முறை ஓதிய நாளைய தினம் கமலவிநாயகர் சத்சங்கம் ICFல திருஞான சம்பந்தருடைய குரு பூஜை விழா. அடியன் சிறப்பு சொற்பொழிவு செய்கின்றேன். அவசியமாக நீங்கள் இங்கே இருக்கிறவர்கள், சென்னையில் இருக்கிறவர்கள் கலந்து கொண்டு பயன்பெற வேண்டும். ஞானசம்பந்தருடைய குரு பூசை, அந்த குரு பூசை விழாவும் அதோடு சிறப்பு சொற்பொழிவும் அடியன் செய்கின்றேன். மாலை 6:30 மணிக்கு சத்சங்கத்திற்கு நீங்கள் வருகை தர வேண்டும் என்று சொல்லி இந்த அளவிலே இதனை நிறைவு செய்து இப்பொழுது 5 எழுத்தை 5 முறை ஓதுவேன். நண்பர்கள் தொடர்ந்து ஓத வேண்டும் என்று திருவடி படிந்து வேண்டிக் கொள்ளேன். ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனை போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்சிற்றம்பலம்.